ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலமாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர பத்தி ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சரியா? இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவிய விவாகரத்து பண்ணாமலே 2வது திருமணம் பண்ணிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதுல 2வது மனைவி இப்போ கர்ப்பமா கூட இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ண ஏமாத்திக்கிட்டு இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் தலைமறைவா இருக்கிறாரு. சரி, இதனுடைய பின்னணி என்ன? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு எங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் திருமணம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. அவங்கள தான் முதல் திருமணம் பண்ணியிருந்தாங்க. இவங்க இருவருக்குமே 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் பண்ணாங்கல்ல, இவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோய் கிறிஸ்டல்லா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை வடிவமைப்போம்ல, அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திரைத்துறையில வந்து ஆடை டிசைன் பண்ணி குடுப்போம்ல, ட்ரெஸ்லாம் டிசைன் பண்ணி குடுப்போம்ல, அந்த தொழில் தான். சரியா? இவங்களுக்கும் மாதம்பட்டி அவருக்கும் எப்போ திருமணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2023ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜோய் கிறிஸ்டல்லாவ வந்து கோயில்ல வச்சு தாலி கட்டியிருக்காங்க. இந்த புகைப்படமும் இணையத்துல இப்போ சில நாட்களாகவே அது ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியை விட்டுட்டு 2வது திருமணம் பண்ணிட்டாரா? இது எப்படி சாத்தியம்? அது மட்டும் இல்லாம ஜோய் கிறிஸ்டல்லாவும் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க சேர்ந்து இருக்கிற புகைப்படங்களும் இணையத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில இப்போ இந்த ஜோய் கிறிஸ்டல்லா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து 6 மாதமா கர்ப்பமா இருக்கிறேன். என்ன மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னை ஏமாத்திட்டாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. எங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை காவல் ஆணையத்தில போய் புகார் குடுக்குறாங்க. அந்த புகார்ல ஜோய் கிறிஸ்டல்ல என்னலாம் சொல்லி புகார் குடுத்தாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன ஒரு கோயில்ல வச்சு 2023ல வந்து கல்யாணம் பண்ணாங்க. 2 இயர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அந்த புகார்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் மனைவிய விவாகரத்து பண்ணாமலே என்ன கல்யாணம் பண்ணி என்ன ஏமாத்திட்டாரு. இப்போ 1 மந்த் 1 1/2 மந்த் வந்து அவர கான்டாக்ட் பண்ணாலும் அவரு வந்து எடுக்க மாட்றாரு. அவர பார்க்க முடியல. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்க்க போனாலுமே அவரு வெரட்டி விடுறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ ஜோய் கிறிஸ்டல்லட்ட வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவியை விவாகரத்து பண்ணலல்ல. உனக்கு தெரியுமா? நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ண? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஜோய் கிறிஸ்டலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி தான் இத மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் வந்து விவாகரத்து பண்ணிட்டேன். தனிமையா இருக்கிறேன். எனக்கு யாரும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தைய வந்து அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி நானும் என்ன பண்ணிட்டேன், சரி குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறாரு போல அப்படி சொல்லிட்டு நானும் அழிச்சேன். அதுக்கு பிறகு இப்போ அதே ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் மறுபடியும் கன்சீவா இருந்துச்சு. அப்பவும் என்ன பண்றாருன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அந்த குழந்தைய அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாரு. நான் பட் கேட்கல. இருந்தாலுமே அவரு என்ன அடிச்சாரு, துன்புறுத்துனாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாரு. அப்படிங்கிற மாதிரி தகவல வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நான் 2வது இப்போ கன்சீவா இருக்கிறோம்ல, அவங்க வந்து ஏற்கனவே கலைக்க சொன்னாங்க. நான் கலைக்கல. அதனால என்ன விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்போ அவங்க வந்து என்ன சொல்ல வாராங்க, மெயின் கான்செப்ட் என்னன்னா, நான் இப்போ வந்து ஒரு 6 மந்த் வந்து கன்சீவா இருக்கிறேன். என்னையும் பார்த்துக்க, என் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ எனக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வேணும். என்ன சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி புகார் குடுத்துருக்காங்க. சரியா? சரி அப்போ நீங்க வந்து என்னைக்காவது போய் பார்க்க போயிருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளும் கேட்குறாங்க. நியூஸ் லீடர்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன். ஃபுல்லா கான்டாக்ட் பண்ணும்போது எதுவுமே என்னால அவர ரீச் பண்ண முடியல. அடுத்தது சரி அவரு இருக்கிற இடத்துக்காவது போலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கம்பெனிக்கு போகும்போது, அவங்களுடைய மேனேஜரும், அவரும் சேர்ந்து என்ன
அடிச்சு விரட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் பையனையும், என்னையும் வந்து கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுனாங்க. அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து புகார் மேல புகார் வச்சுட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மேல. இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உங்கள தனியா கூட்டிட்டு போய் வந்து திருமணம் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் திருமணம் பண்ணீங்களா? இல்லன்னா 2 பேரும் திருமணம் பண்ணது வேற யாருக்காவது தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன திருமணம் பண்ணாரு கோயில்ல வச்சு. எங்க ஃபேமிலிலாம் இருந்தோம். எங்க சைட்லலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிதுன்னா, நாங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவருடைய சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கு வந்து கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் அவங்களோட ஃபேமிலி கிட்ட போய் காட்டுனாரு. இதுதான் என்னுடைய மனைவி அப்படிங்கிற மாரி காட்டுனாரு. அப்புறம் பொங்கல், அப்புறம் தீபாவளி அப்படி எல்லாமே அங்க செலிப்ரேட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சைட்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்கள வந்து புகார்லயும் வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலயும் இந்த மாரி சொல்றாங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்போ சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் நியாயம் கிடைக்கட்டு. அப்போ நான் வந்து எல்லாமே அதிகபூர்வமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஜோய் கிறிஸ்டல்ல வந்து இந்த மாதிரி புகார் குடுத்துருக்காங்க. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்லருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகல. நான் பண்ணேன், பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லல. அப்படியே அவரு எங்க இருக்கிறாருன்னு தெரியாம அப்படி இருக்கிறாரு. சரி அவங்களுடைய முதல் மனைவி ஸ்ருதியாவது தரப்புல இருந்து சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து இந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசல. அமைதியா இருந்துட்டாங்க. சரி, எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோய் கிறிஸ்டல்லாவுக்கு வந்து ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. அவங்களுக்கு அப்ப ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். பட் ஆமான்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிருக்குது. அதுவும் காதல் திருமணம். ஆனா 5 இயர்ஸா வாழ்ந்திருக்காங்க. அவங்க கணவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஜோ ஸ்பெட்ரிக். சரி அவங்கள தான் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. பாய் பேபி. அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்து வேறுபாடு காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிடுச்சு சரியா? எப்ப விவாகரத்து கிடைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல தான் விவாகரத்து வாங்கியிருந்தாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. 2023ல சரியா? சரி. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வந்து இந்த ஜோய் கிறிஸ்டல்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது இவங்களுக்கு தண்டனை கிடைச்சா சட்ட ரீதியான என்ன தண்டனை பிரிவு கீழ் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 312 இது என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருக்கலைப்பு பண்ணதுக்கு தூண்டுனார்ல அதுக்காக சரியா? பிரிவு 323 இது என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியா வந்து தீங்கு விளைவிக்கிறது, மன ரீதியா வந்து கஷ்டப்படுத்துறது, அடிச்சு துன்புறுத்துறது இது சரியா? அடுத்தது பிரிவு 325, 326 அவர அடிச்சு துன்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த தண்டனை குடுப்பாங்க. சரி. பிரிவு 498 ஏ கணவர் வந்து அவங்களுடைய உறவினர்களால் மனைவிய வந்து ஏதாவது கொடுமைப்படுத்துறது, துன்புறுத்துறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த தண்டனை குடுப்பாங்க. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இந்த மாதிரி தண்டனை குடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. சரி, இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரு ஒரு சமையல்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு நபர் தான். அவர் வந்து சினிமா துறையிலயும் வந்து கால் பதிச்சிருக்காரு. சில படங்களுக்கும் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம படங்கள் சார்ந்து அது 400 பேத்துக்கு மேற்பட்ட பெரிய பெரிய செலிபிரிட்டிகளுக்கு வீட்லலாம் போய் சமைச்சிருக்கிறாரு சரியா? முக்கியமா அவர் வந்து எதுல ட்ரெண்ட் ஆகுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் வேலைகள்ல தான் அதிகமா ட்ரெண்ட் ஆனாரு. அந்த அளவுக்கு குக் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளில நெறைய ஷோல பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயுமே வந்து கலந்துகிட்டு, அதுல அந்த குக்கர்ஸ்க்கு வந்து அவங்க புது புது டிஷ் எல்லாம் கொண்டு வரும்போது, அதையுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அவங்களோட சமையல்லயும் புதுசா ஆட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு நாவுப்பழ சட்னி அந்த மாதிரிலாம் அவரு ஆட் பண்ணாரு. சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா சமையல் பண்றதுலயும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு சிறந்த ஒரு கலைஞர் தான். பட் அதுல ட்ரெண்ட் ஆகுனாரோ இல்லையோ அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் பண்ணி இந்த பொண்ண ஏமாத்துனார்ல, இதுல தான் ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ்னா யாருக்குமே அதிகமா தெரியல. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாளாகவே வைரல் ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ! இவரு குக் வித் கோமாளில வந்தார்ல, இவரு இந்த படம் நடிச்சார்ல, இவரு இங்க உள்ளவர்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இதுல தான் வைரல் ஆக ஆரம்பிச்சாரு போல. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. எந்த தகவலுமே கிடைக்கல. இப்போ ஜோய் கிறிஸ்டல்லா வந்து இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இனி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுத்து என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துவாங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்க்கும்போது, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் ஒரு செலிபிரிட்டி தான் இல்லன்னு சொல்லல. ஒரு பெரிய சமையல்காரரு. அந்த அளவுக்கு பெரிய செலிபிரிட்டீஸ், பெரிய பெரிய தொழிலதிபர் வீட்லலாம் அவர சமைக்க கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரா வளர்ந்து வந்துட்டு இருந்தவரு. திடீர்னு முதல் திருமணத்த பண்ணிக்கிட்டு 2வது மனைவி கிட்ட போய், அதாவது 2வது பழக்கம் ஏற்பட்டதுக்கு இல்லன்னு தான் சொல்ல மாட்டேன். பழக்கம் ஏற்பட்டது. சரி அவங்கள்ட்ட போயி எனக்கு வந்து விவகாரத்து ஆகிட்டு நான் வந்து பிரிஞ்சு இருக்கிறேன், தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவங்கள கல்யாணம் பண்ணி இவங்க கூட வாழ்றது வந்து சரியான சட்டப்படி குற்றம் தான் சொல்லுவேன். சரியா? சரி முதல் மனைவி பிடிக்கலன்னா, சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்கிக்கிட்டு, அதுக்கு பிறகு 2வது மனைவி கூட வாழலாம். ஏன்னா, அது வந்து யாருமே வந்து குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஆனா, இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ வந்து சில நாட்கள் முன்னாடி ரொம்ப ரீசென்ட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி சோசியல் மீடியால நெறைய சர்ச்சைகள் வரும்போது, முதல் மனைவி ஸ்ருதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் போடுவாங்க. நான் வந்து இவருடைய மனைவி அப்படிங்கிற மாரி போஸ்ட் போடுவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த சர்ச்சைகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சந்தோஷமா இருக்கிறது மாதிரி, அங்கேயும் போகுறது, எங்கேயாவது வெளிய போறது மாதிரி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்லாம் போடுவாங்களாம். சரியா? அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருந்த ஒரு ஸ்ருதி, இப்போ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோய் கிறிஸ்டலா வந்து அவங்களுமே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது என்னுடைய கணவர் எடிட் பண்ணி தந்தது. அதுல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜும், அவங்க ஜோய் கிறிஸ்டலா சரியா? இவங்க 2 பேருமே இருக்கிற மாரி. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்ச்சைகள் வந்து ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு தான் ஸ்ருதின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்களே, எப்படி இது யாரு? அப்படிங்கிற மாதிரி குழப்பம் ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஏதாவது தப்பு இருக்குது. இது வந்து அவர் மேல தப்பு தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவருக்கு சட்ட ரீதியா தண்டனை குடுக்கணும்னு தான் சொல்லுவேன். நியாயம் கிடைக்கணும். இப்போ இந்த பொண்ணு 6 மாதம் கன்சீவா இருக்கிறாங்க. சரியா? இப்போ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இனி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படிங்கிற மாரி தெளிவா சொல்லுவாங்க. இந்த வீடியோ பத்தி அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.